சம்மர் ஹாலிடே. இந்த ஹாலிடேல ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துக்கணும். இந்த ஹாலிடேல உன்னை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போறேன். விவசாயம்னா என்ன, நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குது, இதெல்லாம் சொல்லித்தரேன். போலாமா? போலாமே தாத்தா. என்ன புள்ள? பச்சை பசேல்னு பட்டு உடுத்தின மாதிரி வயலு, இந்த தெளிஞ்ச நீரோட கெண்ட மீன்கள் கிட்ட பேசுற கொக்கு, அழகான இயற்கை, நம்மளோட விவசாயம், வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குதுல. அட ஆமா புள்ள, அது எப்படி இல்லாம போகும்?
விஷயம் தெரியுமா? நாளைக்கு நம்ம ஊர்ல அறுவடை. நம்ம ஊரே திருவிழா மாதிரி கோலாகலமா சும்மா களை கட்ட போகுது. யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இந்த இடத்த காலி பண்ணுங்க. இங்க நாளையில இருந்து இங்க ஃபேக்டரி கட்ட போறாங்க. இங்க யாருமே இங்க இருக்க கூடாது. இது எங்க பூமி, எங்க மண்ணு. நாங்க யாரை கேட்கணும்? விவசாய நிலத்துல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கட்ட போறீங்களா? காட்டுல வேலை செய்யறவன கேவலமாவும், கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவன கௌரவமாவும் நடத்துற கூட்டம் தானே நீங்க. அரிசியை இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும். இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே. சூலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசபக்தி பாடல். காந்தியும் வந்தார், காந்தியும் வந்தார் நாட்டை காக்கவே. எங்கும் புகழ் காந்தியும் வந்தார் இந்தியாவிற்கே. காந்தியோடு தொண்டரும் வந்தார் கடமையாற்றவே. வந்தவரோடு எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய. குல்லா வைத்து கோட்டு மாட்டி நல்லா தானே வந்தாரு. சுத்த கதரை மாட்டிக்கொண்டு சொன்னார்
காந்தியும் வந்தார் நாட்டை காக்கவே. எங்கும் புகழ் காந்தியும் வந்தார் இந்தியாவிற்கே. காந்தியோடு தொண்டரும் வந்தார் கடமையாற்றவே. வந்தவரோடு எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய. வந்தாரே காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரத்தை. வந்தாரே காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரத்தை. இங்கு பாட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. சிதறு தூவானமாக பரவு, இது அல்ல இல்ல அளவு, விண்கோள்களும் நமது. சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி, கலராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி, சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி, அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா எனதிந்தியா எனதிந்தியா. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம்.
இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, ஊர் மக்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், இன்றைய சூழலில் இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியா ஒழுக்கமா? முதல்ல கல்வினா என்னன்னு பார்ப்போம். கல்வினா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது ஒரு வகையான கல்வி. நம்ம வெளி உலகத்தில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையான கல்வி தான். நம்ம கிட்ட எவ்வளவு காசு பணம் பொருளாக இருந்தாலும் யாரோ வச்சு நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தலைக்குள்ளே இருக்க அறிவையும் கல்வியும் திருட முடியுமா? முடியாது. கல்விங்கிறது வெறும் படிக்கிறது, மார்க் வாங்கிறது, வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை. வாழ்க்கையில் எது சரி எது தப்புங்கிற தீர்மானிக்கிற அறிவையும் கல்வி தான் கொடுக்குது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த உலகத்தில் அழிவில்லாத சிறந்த செல்வம்னா கல்வி மட்டும்தான். மற்றவையான பணம் பொருள்லாம் அழியக்கூடிய செல்வங்கள். நம்மளுக்கு 7 பிறவிலுமே கல்வி மட்டும்தான் உதவுது. நம்ம இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. நேற்றுக்கு வந்த டிஜிட்டல் கூட இன்றைக்கி இல்லை. இந்த வேகமாக ஓடிட்டுருக்க உலகத்தில் நம்மளை அப்டேட்டாக வச்சுக்கிறது கல்வி மட்டும்தான். நம்ம படிக்கிறது நமக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த தலைமுறைக்கும் கல்வி பயன்படுது. அடுத்ததாக ஒழுக்கம்னா என்னன்னு பார்ப்போம். ஒழுக்கம்னா சிறந்த வழியில் நடக்கிறது மட்டும்தான். ஒரு மனிதன் பிறந்தவுடன் அவனுக்கு கிடைக்கும் பெரிய சொத்து உங்களுக்கு தெரியுமா? அது அறிவல்ல, திறமையும் அல்ல, பணமும் அல்ல, ஒழுக்கம் மட்டும்தான். ஒரு குதிரையை ஓட்டும் போது அதை கட்டுப்படுத்த வைத்திருப்பது தான் வாள்கம்பி. அதே மாதிரி தான் நம்ம மனிதனின் வாழ்வை கட்டுப்படுத்த வைத்திருப்பது தான் ஒழுக்கம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடும்பை தரும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நல்லொழுக்கம் நன்மை தரும், தீயொழுக்கம் துன்பத்தையே தரும். நம்ம எவ்வளோ படிச்சிருந்து ஒரு மேடையில் போய் உட்கார வச்சாலும் அந்த இடத்துல ஒழுக்கம் மட்டும்தான் நம்மளை நிலையாக உட்கார வைக்கும். இந்த காலகட்டத்தில் மனிதனின் வாழ்க்கையில் ரொம்ப உறுதுணையாக இருப்பது கல்வியா ஒழுக்குமான்னு பற்றி 2 அணிகள் பேச வந்திருக்காங்க. கல்வியோட சிறப்பை பற்றி பேச சஞ்சனாவும், கல்வி கண் போன்றதுன்னு பேச வர்ஷினியும், கல்விதான் மேன்மையானதுன்னு பேச காவியாவும் வந்திருக்காங்க. வெற்றியின் திறவுகோல் ஒழுக்கம்னு பேச ஹாசிகாவும், ஒழுக்கம்தான் நற்பண்புன்னு பேச இஸ்மாவும், ஒழுக்கம்தான் இலக்குகளை அடைய மேன்மையானதுன்னு பேச திவ்யாவும் வந்திருக்காங்க. முதல்ல கல்வியோட சிறப்பை எடுத்துரைக்க சஞ்சனாவை கூப்பிடுறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழல்ல மாணவர்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருப்பது கல்விதான் என வாதாட வந்திருக்கேன். கல்விங்கிறது வெறும் வாளிய நிரப்புற விஷயம் கிடையாது, அது நெருப்பை பற்ற வைக்கும் விஷயம். நம்ம அறிவை காட்டுற அற்புத விளக்குன்னா நம்ம கல்வி மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த கல்வியை பற்றி நம்ம திருவள்ளுவரே அழகாக ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காங்க. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் எதை படித்தாலும் தப்பு இல்லாமல் தெளிவாக படித்ததோட அதை வாழ்க்கையில் நடந்து காட்டுறது தான் உண்மையான கல்வின்னு நம்ம வள்ளுவர் அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க காலத்தில் நல்ல வேலையையும் பொருளாதார தேவையையும் பூர்த்தி செய்கிறது கல்வி மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையில் தீர்க்கிற திறனையும் பகுத்தறிவையும் கல்வி மட்டும்தான் கொடுக்குது. நம்ம நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட பொன் பொருள் செல்வம் என்னதான் இருந்தாலும் அது அவனை விட்டு போயிடும். ஆனால் அவன் கற்ற கல்வி மட்டும் அவனை விட்டு போகவே போகாது. நடுவர் அவர்களே, கல்விதான் பெருசுன்னு உங்ககிட்ட நிரூபிக்கட்டுமா? நிருபவே. உங்ககிட்ட 10 பைசாவாவது இருக்குதா? 10 பைசாவா? என்கிட்ட 100 ரூபாயாவே இருக்கு. சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளு. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? என்னம்மா இப்படி கேட்குற? பார்த்தீங்களா, காசு இருக்கான்னு கேட்டப்ப வராத கோபம் அறிவு இருக்கான்னு கேட்டப்ப மட்டும் வருதே. இதுலேருந்தே தெரியலையா கல்விதான் பெருசுன்னு? ஆமாமா, கல்விதான் பெருசு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாணவர்கள் பாடத்தையோ அல்லது தேர்வையோ படித்து எதிர்கொள்கிற போது
அவன் வெற்றியோ தோல்வியோ அடையும் போது அவன் எதிர்கொள்கிற தன்னம்பிக்கையும் அந்த மாணவனுக்கு வர்ற மற்ற கஷ்டமான விஷயங்களை சமாளிக்கிற திறனையும் கல்வி கொடுக்குது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் புதுசாக எதையாவது கண்டுபிடிப்பதற்கும் அதை கையாள்வதற்கும் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நடுவர் அவர்களே, மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இன்னொரு கேள்வியா? சரி கேளு. கல்விங்கிறது 3 எழுத்து தானே? ஆமாம், 3 எழுத்து தான். முதல் 2 எழுத்து சேர்த்து படிங்க. கல். கடைசி எழுத்தையும் நடு எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. வில். முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. கவி. இப்ப கல்விங்கிறது கல்லாக இருக்கும் மனிதனை வில்லாக வளைத்து கவி பாட வைப்பதே கல்வி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேலைன்னு படிப்புன்னு ஒன்று இல்லைன்னா வேலைன்னு ஒன்று இருக்குமா? கையில் 4 காசு இல்லைன்னா அதை வச்சு பசியை தீர்க்க முடியுமா? முடியாது. ஒரு மனிதன் 4 பேர்த்துக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசுறதுக்கு கொடுக்குதே தைரியம். அந்த தைரியத்தை யார் தரா? கல்விதானே நடுவர் அவர்களே? ஆமாமா, கல்விதான். சாதி, மதம், இனம் எந்த பாகுபாடு இல்லாமல் சமமாக பார்க்கறது கல்வி மட்டும்தான். ஒரு மனிதன் கல்வியை கற்றுக்கிட்டா அப்படின்னா தானாக ஒழுக்கம் வரும். ஆகவே இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது கல்வியே என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படிக்காத ஒரு மனுஷனை வில்ல போல வளைச்சு படிக்க வைக்கிறது தான் உண்மையான கல்வி. கல்வினா வெறும் புக்கை பார்த்து படிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கல்வி பயன்படுது. அடுத்ததா ஒழுக்கத்தை பற்றி பேச ஹாசிகாவை அழைக்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி உன்னிடம் தானாக வந்து சேரும் என்ற சுவாமி விவேகானந்தரின் வீர வரிகளுக்கு ஏற்ப இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஒழுக்கம்தான் சிறந்தது என்று உங்களிடம் வாதாட வந்துள்ளேன். நம்ம நடுவரை பார்த்து சஞ்சனா அவங்க அறிவு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நடுவருக்கு அறிவு இருக்கிறனால தானே அவங்க நடுவராக வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம் இல்லையா நடுவர் அவர்களே? ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு மனுஷங்கிட்ட உங்களுக்கு அறிவு இருக்கா ஒழுக்கம் இருக்கான்னு கேட்டால் மனுஷனுக்கு கோபம் வர்றது இயல்பு தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றுவது ஒழுக்கம்தான். ஒரு மனுஷங்கிட்ட மதித்தல், நேர்மை, ஒழுக்கம் ஆகிய 3 நெறிகள் இருந்தால் அவன் சமுதாயத்தால் மதிக்கப்படுவான். இப்போ ஒரு மேடையில் உங்களை கல்வி போய் நிறுத்துது. ஆனால் அந்த மேடையில் உங்களை நிலையாக அந்த மேடையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத அதை சொல்லித்தரது ஒழுக்கம்தான். டிஜிட்டல் உலகத்தில் கல்வி தான் உறுதுணையாக இருக்குன்னு சஞ்சனா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கல்வியை தீய வழியில் கொண்டு போகாமல் நேர் வழியில் கொண்டு போகிறது ஒழுக்கம்தான். மற்றவர்களை மதித்தல், ஒழுக்கம், நேர்மை ஆகியவை ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளையும் நற்குணத்தையும் தருகிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 6 மணிக்கு எந்திரிப்பேன். அப்பா, நடுவர் மனுஷன்தான். வாழ்க்கை தத்துவம் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் முனிவர், 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிவாளி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமை, 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் நோயாளி. இதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பின்பற்றுறீங்கன்னு நீங்களே கற்றுக்கோங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் உயர்கல்விக்காக இங்கிலாந்து போனப்ப அவங்க தாயார் அவங்கக்கிட்ட 3 சத்தியம் வாங்கினாங்க. என்னென்னு தெரியுமா? மது, மாது, மாமிசம். ஃபஸ்ட்டு உயர்கல்விக்காக போனப்போ அவங்க படின்னு கூட சொல்லலை, ஒழுக்கத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே தெரியலையா கல்வியை விட ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு. நம்ம இந்த உயர் பண்பு உள்ளவங்கக்கிட்ட இருந்து தானே ஒழுக்கத்தை கற்றுக்குறோம். நடுவர் அவர்களே, ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு நிரூபிக்கட்டுமா? என்னப்பா ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க? சரி கேளு. இப்போ உங்கள் வீட்டில் மழை நீர் ஒழுகுதுன்னா என்ன கீழே இருந்தால் வரும்? மேலேருந்து தானே வரும். அந்த மழை நீர் மேலேருந்து ஒழுகுது. அப்போ ஒழுக்கமும் உயர் பண்புகள் உள்ளவங்ககிட்ட இருந்து தானே வரும். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு கல்வியை விட ஒழுக்கம்தான் மிக முக்கியம். கல்வி கண் போன்றது, ஒழுக்கம் உயிர் போன்றது. கண் இல்லாதவன் சமுதாயத்தால் நல்ல பேர் எடுத்துடலாம், ஆனால் உயிர் இல்லாதவன் சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்க முடியுமா? எனவே இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஒழுக்கமே ஒழுக்கமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒழுக்கம் இல்லாத படிப்பு வாசனை இல்லாத காகித பூ மாதிரி. ஒழுக்கம் இருந்தால் அழகாக இருக்கும், ஆனால்
ஆனால் ஒழுக்கம் இல்லைன்னா அதில் எந்த பயனும் இல்லை. கண்ணு இருந்தால் ஒரு மனிதனோட உயிர் பொழைச்சிரும். ஆனால் நன்னடத்தை இல்லைன்னா எப்படி? நான் சொல்கிறது சரிதானே? அடுத்து கல்வியை பற்றி பேச வர்ஷினியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்று வாதாட வந்துள்ளேன். எனக்கு முன்னாடி பேசின ஹாசிகா கல்வி ஒழுக்கம் உயிர் மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. உயிர் இருந்தால் தான் ஒரு மனுஷனால் வாழ முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது சரிதான், உயிர் இருந்தால் தான் ஒரு மனுஷனால் வாழ முடியும். ஆனால் உயிருக்கு ஒரு மனுஷனுக்கு கண்ணு இருந்தால் தானே அந்த வாழ்க்கையே முழுமையடையும். ஆமாம் ஆமாம், நம்ம திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் கல்வி கண் போன்றதுன்னு. உங்கள் யாருக்காச்சும் பாரதியார் ஐயா சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் நல்லா படித்தா அறிவை வளர்த்துக்கிட்டானா அவன் ஏங்க தப்பான வழியில் போகிறான்? கல்விங்கிறது வெறும் புத்தக படிப்பு மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, அதை நம்ம கண்ணை திறக்கிற ஒரு விஷயம். ஆமாம் ஆமாம், கண்ணை திறக்கிற விஷயம்தான். கண்ணு தெரிஞ்சவன் குழியில் விழ மாட்டான். அது மாதிரி தான் கல்வி கட்டுறவங்க தப்பான பாதையில் போக மாட்டாங்க. நம்ம நடுவர் அவங்க கல்வியை பற்றி ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலம் மற்றவை என்றார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனுஷங்களுக்கு கல்விங்கிறது சிறந்த செல்வமாகும். கல்விங்கிறது மிகப்பெரிய சொத்தாகும். ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுவதுமாக கல்வி வருது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கல்வி முக்கியமானது. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு நம் காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க. பிச்சை கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகுனினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்கணும்னு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க. பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்கணுங்கிற ஒரு கருத்தை ஆதி காலமாக தொட்டே வலியுறுத்துது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவங்க சமூகத்தில் உயர்ந்த இடத்துல மதிக்கப்படுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதானமான குணங்களும் வேணும்னா அதுக்கு கல்வியை தான் பெறணும். ஒரு மனிதர் கல்வி கற்ற மனிதரிடம் ஒழுக்கம், நேர்மை, நீதி இந்த மாதிரி இருக்க எல்லா பண்புகளுமே இருக்கும். ஒழுக்கம்னு சொல்கிறீங்களா? அந்த ஒழுக்கத்தை படிக்கவே தேவை கல்வி தானே? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆமாம், அந்த ஒழுக்கத்தை படிக்கவே கல்வி தான் தேவை. கல்வி ஏழைகளின் செல்வம், செல்வந்தர்களின் அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களின் பாதுகாப்பு. எனவே இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த உலகத்தில் ஒழுக்கம்னு சொல்கிறாங்களே, அந்த ஒழுக்கத்தை படிக்கவே கல்வி தான் தேவை. நம்ம கையில் படிப்பு இருந்தால் யார்கிட்டையும் கையேந்த அவசியமே இல்லை. நம்ம சொந்த காலிலேயே நிற்கலாம் போல. அடுத்ததாக ஒழுக்கத்தை பற்றி பேச இஸ்மாவை அழைக்கிறேன். என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஒழுக்கமே என்று ஒழுக்கம் என்று நான் வாதாட வந்துள்ளேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல லட்சம் கல்லார் அறிவில்லாதார். ஊரோடு ஒத்து வாழ தெரியாதவன் எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் அவன் விவரம் இல்லாதவன் தான். ஒழுக்கம்தான் ஒருத்தனுக்கு எல்லா பெருமையே தேடித்தரும். அதை நம்ம உயிரை விடவும் பெருசு. எனக்கு முன்னாடி பேசின வர்ஷினி அவங்க சொல்லியிருந்தாங்க, கற்கை நன்றே பிச்சை போயினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது கல்வி கற்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ இருக்கிற காலத்தில் நிறையா பள்ளிக்கூடம்லாம் வந்துடுச்சு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போனாவே கல்வி நல்லா கற்றுடலாம். யாரெல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வருவாங்க. ஆனால் ஒழுக்கம் இல்லாதவங்க எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. சரி, ஒரு ஒழுக்கமான மனுஷன் எப்படி இருப்பார்? பொய் சொல்ல மாட்டார், மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டார், எப்பயுமே உண்மையே பேசுவார். அதே மாதிரி பெரியவங்களை மதித்து நடப்பார், தப்பான காரியங்களை செய்ய மாட்டார், அன்பாகவும் நேர்மையாகவும் இருப்பார். பணம், காசு இது எல்லாத்தையும் விட ஒருத்தனோட நல்ல குணம் தான் அவனுக்கு உண்மையான சொத்து. ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட செல்வம் நிலைச்சி நிற்காது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் நம்மள பல பேர் படிப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த படிப்பை விட முக்கியமானது எது தெரியுமா? அதுதான் ஒழுக்கம். நம்ம தமிழ் இலக்கியங்களான திருக்குறள், நாலடியார், ஆத்திச்சூடி இந்த புத்தகத்தில எல்லாம் ஒழுக்கத்தை பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லுது. கல்வி முக்கியம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒழுக்கம் இருந்தால் தான் அந்த கல்வியே நம்மளுக்கு கை கொடுக்கும். ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி கட்சி எந்த பிரயோஜனமும் இல்லை.
இப்போ இருக்கிற காலத்தில் அழகுனா அது நல்ல ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நட்சத்திரத்தில் எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம்? நல்லா படிக்கணும், கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், கை நிறைய பணம் சம்பாதிக்க வெளிநாடு போகணும், லட்சக்கணக்கான பணம் சேர்த்துக்கிறோன்னு ஒரு வியாபார நோக்கத்தோடய நம்மளாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதை விடவும் முக்கியமானது இருக்குது. பெற்றவங்களை மதிக்கணும், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும், குடும்ப உறவுகளை மதித்து நடக்கணும், கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உதவணும். இந்த எண்ணமெல்லாம் இப்போ பல பேர்த்துக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் ஒழுக்கம் மட்டும்தான். எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அவனுக்கு சிறந்த ஒழுக்கம் இல்லைன்னா தேவையில்லாத பழக்க வழக்கம், போதை பழக்கம் போன்ற பழக்கத்துக்கு அடிமையாயிருவாங்க. எனவே இந்த இடத்துல நான் ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு சொல்ல வரேன். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒழுக்கத்தை பற்றி ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? சரி, சொல்லு. முளைத்தால் மரம், இல்லைன்றால் மண்ணிற்கு உரம், தமிழனாய் பிறந்ததே என் வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், முடிவில் வணங்குவதே ஒழுக்கம், அதுவே என்றும் என் பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த காலத்தில் ஒழுக்கம் இல்லைன்னா அப்பா அம்மாவை மதிக்க முடியாது. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியே என்று நான் வாதாட வந்துள்ளேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு, கிணறு தோண்ட தோண்ட நீர் சுருக்கும். அதுபோல மாணவர்கள் அவர் கற்பதன் அளவிற்கு அறிவும் பெருகும். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் புதுசாக தொழில்நுட்பங்களை கையாள கல்வியை அடிப்படை தகுதியாக உள்ளது. எது சரி எது தவறு என்று பிடித்தறிவும் பகுத்தறிவும் ஆற்றலை கல்வி வழங்குகிறது. ஒரு தனிமனிதனின் சமூகத்தில் மதிக்கப்படுவதற்கு கல்வி மிக முக்கிய காரணியாக அமைகிறது. தரமான கல்வி இருந்தால் உலகெங்கிலும் உள்ள வாய்ப்புகளை எளிதில் பெற முடியும். மற்றவர்களை சார்ந்திருக்காமல் சொந்த காலில் நிற்க கல்வி வழிவகை செய்கிறது. வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக பார்க்கும் மன முதிர்ச்சிகளை கல்வி வழங்குகிறது. கல்வி என்பது வெறும் பட்டப்படிப்பு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை தருகிறது. கல்வி ஒரு மாணவனின் சிந்திக்கும் திறனை தூண்டி உலகத்தை பற்றி புரிதலை தருகிறது. எனவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியே என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த உலகத்தில் கல்வி முக்கியம். டிஜிட்டல் உலகத்தில் நம்மளுக்கு கையாளுறதுக்கும் கல்வி தான் தேவை போல். நம்ம ஒரு கையில் ஒரு பேப்பரில் டிகிரியை வாங்குறது மட்டும் கல்வி இல்லை, நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கல்வி பயன்படுது. ஒழுக்கத்தை பற்றி பேச திவ்யாவை அழைக்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஒழுக்கமே என்று வாதாட வந்துள்ளேன். நம்ம திருவள்ளுவர் ஒரு அழகான குறள் சொல்லி, ஒழுக்கார் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு, பொறாமையற்ற பெருமையான இயல்பை ஒழுக்கம் வழங்குகிறது. கட்டிடம் எவ்வளவு உயரமானாலும் அஸ்திவாரம் முக்கியம். அதுபோல வாழ்க்கை உயர ஒழுக்கமே அஸ்திவாரம். இன்று நாளை செய்வோம் என்ற சோம்பலை விரட்டி இப்போதே செய் என்று நேரத்தை ஆள வைப்பது ஒழுக்கம். எது சரி எது தவறு என்று பிறர் பிரித்தறிந்து தீய வழிகளில் செல்லாமல் தடுக்கும் வேலி ஒழுக்கம். ஆசைகள் இழுக்கும் பக்கமெல்லாம் போகாமல் அறிவின் பக்கம் நிறுத்துவதே ஒழுக்கம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த சிறப்பை தருவது பணிவு கலந்த ஒழுக்கம். ஒரு முறை தோற்றாலும் மீண்டு எழுந்து ஓடும் வைராகியத்தை ஒழுக்கம் வழங்குகிறது. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மறுபடியும் கேள்வியா? சரி, கேளு. இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை தானே கற்றுக் கொடுக்குறாங்க. இது என்னப்பா கேள்வி? ஒழுக்கத்தை தான் கற்று தருவாங்க. நம்ம நடுவர் அவர்களே சொல்கிறாங்க, மதிப்பெண் குறைந்தாலும் மதிக்கப்படுவது ஒழுக்கமுள்ள மாணவன் மட்டுமே. வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றும் வித்தையை ஒழுக்கம் தருகிறது. கூட்டத்தில் ஒருவனாக இல்லாமல் அந்த கூட்டத்தை வழிநடத்தும் தகுதியை ஒழுக்கம் கற்கிறது. ஒழுக்கம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. தினமும் சரியான நேரத்திற்கு வேலைகளை செய்வது ஒழுக்கத்தின் ஓர் அங்கமாகும். நாம் சொல்லும் வார்த்தைக்கு ஒழுக்கம் மதிப்பு சேர்க்கிறது. பணத்தை விட அறிவே உயர்ந்தது, அறிவை விட ஒழுக்கமே சிறந்தது என்று இத்துடன் என் உரையை முடித்து விடைபெறுகிறேன்.
படிப்புங்கிறது வெறும் மார்க் வாங்குறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ மட்டும் இல்லை, நம்ம குணத்தை அழகாக மாற்றுறதுக்கு தான் ஒழுக்கம் இருக்குது. நம்ம கல்வி இருந்தால் மற்றவங்கள மதிக்க முடியுமா? கல்வியை நோக்கியே போவோம். ஆனால் ஒழுக்கம் இருந்தால் தானே மற்றவங்கள மதிக்க முடியும். சரி, இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு காந்தி கூட சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவன் இந்த காலகட்டத்தில் நல்ல மார்க் வாங்குறான், நல்லா படிக்கிறான், நல்ல கல்லூரியில் சேர்றான், நல்ல வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் நல்லா வாழ்க்கை முறையை சரியாக வாழ்கிறானான்னு கேட்டால் இல்லை. அவன் இப்போ கலாச்சாரங்கிற பேரில் தப்பான பழக்க வழக்கங்களான போதைப்பொருள் குடிப்பழக்கம் மது மாதுங்கிற சீரழிவை நோக்கி தான் போகிறான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லாததான். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. சுருக்கமாக சொன்னால் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்கா? ஒரு பக்கம் கல்வி, ஒரு பக்கம் பூ, இன்னொரு பக்கம் தலை. பூவில்லாமலும் அந்த நாணயம் செல்லாது, தலை இல்லாமலும் அந்த நாணயம் சொல்லாது. எனவே இன்றைய சூழலில் மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியே என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தை
கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா இது நம்மளோட கில்லா சில்லா 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 இரு எல்லா நாளும் சில்லா தில்லா 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 இது நம்மளோட கில்லா இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டும் தான் தேவையில்லை கேஸ் உற்சாக செய்யறது என்னைக்குமே மாசு தினம் தினம் முக்கியமா நம்ம இந்த பீஸே பொங்கலோ பொங்கல் பாடு செவப்பான கரும்பு வெட்டி வனப்பான பானை சுட்டு முற்றத்துல கோலமிட்டு ஆடலாம் நம்ம ஊரு சனம் ஒத்துமையா வாழலாம்
பானை வைக்கணும் நான் மரத்தோட நிறத்தோட வாழணும் ஏண்டா ஒதுங்கி நிக்கிற வந்து பாடு உறவையெல்லாம் மேல வச்சு பகையெல்லாம் ஓரங்கட்டு சமத்துவமா பொங்க பானை வைக்கணும் நான் மரத்தோட நிறத்தோட வாழணும் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் பொங்கலோ பொங்கலுங்க பொங்கலோ பொங்கலுங்க வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் பாட்டி சொன்ன பாட்டு நம்ம வேதமா இந்த சேத்துலதான் அழகிருக்கு பாரமா பாட்டி சொன்ன பாட்டு நம்ம வேதமா இந்த சேத்துலதான் அழகிருக்கு பாரமா சோறு போடும் மண் இருக்க தெய்வம் நம்ம துணை இருக்க தம்பி சோறு போடும் மண் இருக்க தெய்வம் நம்ம துணை இருக்க சாதி பேதம் இல்லை எங்க வாழ்விலே இங்க சாதி பேதம் இல்லை எங்க வாழ்விலே நாங்க அண்ணன் தம்பி போல இந்த மண்ணிலே நாங்க அண்ணன் தம்பி போல இந்த மண்ணிலே கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள் அழகின்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு அதை நான் ஏன் நம்பணும் நான் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும் கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள்
We're gonna blow the speakers, baby. Once again with Jay Anthony. Oh, we think up with the hip hop. Hala, hala, mega hotty. Jump, 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 lady, jump. Move, 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 lady, move. Attitude, இது attitude. இது new age attitude. Attitude, இது attitude. இது new age attitude. குலானாலு குளிச்சு குடி கந்தலானாலு கசக்கி கட்டி அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகி சனி நீராடு மூக்க மதை கைவிடு நன்றி மரவேல் இளமயில்கள் நீ கட்டு போதை ஒளி கைவிடு மர மஜமாவ தன்னவாத தன்னவனம் நட்டமு நேர்ந்து நட்டதகையும் தேரினவாத ஆதி சூடி ரஞ்சனவாத If you wanna grind around attitude tell me now தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி move around attitude yeah attitude yeah new age attitude attitude yeah attitude yeah new age attitude yeah jump 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 lady jump move 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 lady move chillin' up and bouncing now got up on the tripping it down do you wanna grind around come on get let play around yeah darna 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 hey darna 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 hey வணக்கம் விஜயாட்னி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டிலையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டிலையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? கேளு மகனை கேளு நீ வாய மூட்டு கேளு தமிழ்ல முத முறையா ராப் கூத்து கேளு மாலு 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 முझे हिंदी नहीं मालू இத பட கேட்டு பட்டா உனக்கு முளைக்கும் வாலு திச்சு இது நியூ ஏஜ் attitude இது என்னையா பாட்டா படிக்கிறானுங்க கொலை வரி பிடிச்சு அலையறானுங்க அந்த காலத்துல என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு இந்த காலத்துல பாட்டா பண்றாங்க Booty, சனி நீராடு மூக்க மதை கைவிடு நன்றி மரவேல் இளமயில்கள் நீ கட்டு போதை ஒளி கைவிடு மர மஜமாவ தன்னவாத தன்னவனம் நட்டமு நேர்ந்து நட்டதகையும் தேரினவாத ஆதி சூடி ரஞ்சனவாத If you wanna grind around attitude tell me now தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி move around move around move around
பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த செல்ஃபோனுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சதுனால நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு, என்னவெல்லாம் மாறி இருக்குன்னு இப்போ நான் உங்கள் கண்கள் வழியாக உங்களுக்கு காட்ட போகிறேன். காட்சி 1, இடம் வீடு, நடிப்பவர்கள் அம்மா அப்பா மகன் மகள். செல்போன் காலத்திற்கு முன்பு. அம்மா நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்துட்டோம். வந்துட்டிங்களா? சரி, இன்னைக்கு ஸ்கூலில் என்னென்ன நடந்தது? இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் கராத்தே எல்லாம் சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் லைப்ரரிக்கு போய் கதை புத்தகங்கள்லாம் படித்தோங்கம்மா. நீ சொல்லுப்பா. அம்மா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழாக்காக டான்ஸு, ட்ராமா, கராத்தே, பட்டிமன்றம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கம்மா. சரி, நீங்கள் 2 பேர் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருங்க. என்ன பசங்களா, ஸ்கூல் விட்டு வந்துட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே காட்டுங்க பார்க்கலாம். பாப்பா, நீ இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதணுமா? சரிங்கப்பா. தம்பி நீ காட்டு. தம்பி ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு பார்க்காம இன்னொரு நோட்டில் எழுதிப்பாரு. சரிங்கப்பா. 3 பேர் போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? மீன் குழம்பும் மீன் ஃப்ரை வச்சுருக்கேன். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. செல்போன் காலத்திற்கு பின்பு. என்னடா நடக்குதுங்க? காட்சி 2, இடம் வீடு, நடிப்பவர்கள் அம்மா மகன். செல்போன் காலத்திற்கு முன்பு. ஏன் அழுகிற? அங்கே பாரு நிலா, அங்கே பாரு பூச்சாண்டி வந்தானா உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான். ஆக்காமி, அங்கே பாரு பட்டாம்பூச்சி ஆக்காமி. செல்போன் பின்பு. காட்சி 3, இடம் மைதானம். செல்போன் காலத்திற்கு முன்பு.
யாரா நீ என்னை போய் அம்மான்னு கூப்பிடுற? என்னடா இப்படி இருக்க? அம்மா நான் வெயில விளையாண்டு இப்படி ஆயிட்டேம்மா. சரி வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். அம்மா விடுமா, அம்மா விடுமா. விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மள்ளு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நரிவூரு வேலங்காட்டோரோ அட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட பொழுதுதான் நம்ம சட்ட பொழுதுதான் நம்ம சட்ட. செல்போன் காலத்திற்கு பின்பு. டே வெளியே போய் விளையாடுறா. விளையாட மாட்டேங்கிறானே. வெளியே போய் விளையாடுறா. விளையாட வெளியில போடா. வெளியே போடா. போடா டேய். போடா. டேய் விளையாட மாட்டேங்கிறானே. வெளியே போய் விளையாடுறா. டேய் காட்சி காட்சி 3. இடம் சாலை 2. வாகனங்கள் மோதி விபத்து. செல்போன் காலத்திற்கு முன்பு. யாருக்கு மைக் வேணும்? யாருக்கு மைக் வேணும்? டேய் வாங்கடா, யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. டேய் பாறா யாருக்கோ அடிபட்டுருச்சு. டேய் வாங்க. ஹலோ 108 ஆம்புலன்ஸ். ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் ஐயோ யார் பத்த புள்ளையா தெரியலையே. இப்படி ரோட்ல அடிபட்டு கிடக்குதே. கடவுளே நீதான் காப்பாத்தணும். போதும் உறவுகள் அழுந்தது போதும் அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞானம் அது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா. செல்போன் காலத்திற்கு பின்பு. டேய் வாங்கடா, யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பாருங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இப்படி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. காட்சி 5. இடம் வீடு. நடிப்பவர்கள் அப்பா மகன். செல்போன் காலத்திற்கு முன்பு. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு எப்பப்பா வந்த? 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்ப்பா. ஏதாச்சும் சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லப்பா. அதான் சோர்வா இருக்கே, நான் டீயும் பிஸ்கெட் கொண்டு கைகால் முடிஞ்சு கட்டிட்டு வா. சரிப்பா. இந்தா புடிப்பா டீயே. இந்தாப்பா நீயும் சாப்பிடு. பா போர் அடிக்குதுப்பா, ஏதாச்சும் விளையாடலாமா? என்னப்பா விளையாடலாம்? செஸ் போர்டு விளையாடலாம்ப்பா. சரிப்பா. பா செக்குப்பா. சரிப்பா. அப்பா செக்மேட்ப்பா, நீங்க இந்த டைம் தோத்துட்டீங்க. சரிப்பா. சரிப்பா, இப்போ நம்ம ரொம்ப விளையாண்டோம், இப்போ போய் தூங்கலாம்ப்பா. வாங்கப்பா. வா வந்து அப்பா மடியில் படுத்துக்கோ. முதல்வா 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 முதல்வா
செல்போன் காலத்திற்கு பின்பு. அடப்பாவி, நீங்கள் மொபைல் கோட்டு பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபுட்டு பார்த்துருப்பீங்க, மொபைல் பெட்டு பார்த்துருக்கீங்களா? 24 ஹவர்ஸும் மொபைல் கையமாகவே இருக்கிறா. ஃபோனை வச்சுருக்க இடத்த பாருங்களேன், எனக்கு வயிறெல்லாம் எரியுது. இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் கத்துறனே எந்திரிச்சு பார்க்குறான்னு பாரு. டே எந்திரா. எவன்டா நீ? உங்கள் அப்பன்டா. என்ன டாடி, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன், வாண்டட் ஆகிறது இருந்தால் வாட்ஸ்அப்பில் வான்னு. நைட்டு உனக்கு என்ன டிஃபன் வேணும்னு கேட்குறது நான் வாட்ஸ்அப்பில் வரணுமா? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமான்னு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன், நீ எனக்கு சப்ளை பண்ணு. அந்த இருட்டுக்குள்ளேயே உட்காந்து அப்படி என்னடா பண்ணுறீங்க? வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு வந்தவன் டாடி இருட்டை பார்த்தா பயப்படுவான். ஆனால் இருட்டிலே வளர்ந்தவன் இருட்டை பார்த்தா பயப்பட மாட்டான் டாடி. நான் பேசும்போது என் ஃபேஸை பார்த்து பேசுகிறா, ஃபேஸ்புக்கை பார்த்து பேசாத. நீனும் ஃபேஸ்புக்கில் வா, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், நீ அப்செட் பண்ண, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பேசலாம். உன்னை பெற்றதுக்கு அந்த மாடியிலேருந்து குதிச்சு செத்துருக்கலாம். ஃப்ரீ ஃபயரில் வா டாடி, நானே உன்னை அடிச்சு போட்டுருவேன். டாவா அடி செருப்பால டாடி தப்னாஸ் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு காட்டினதெல்லாம் சும்மா தான், சாதாரணம்தான். இதுக்கு மேலே தான் நான் உங்களுக்கு மெயின் பிக்சரே காட்ட போகிறேன். இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில நாட்களில் இல்லை சில மாதங்களில் இல்லை சில நாட்கள்லையே எங்கேயாவது மறுவாழ்வு மையம்னு தொடங்கினாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு கற்பனையாக காட்ட போகிறேன். முதல்ல நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு மனநல பாதிக்கப்பட்டவங்க. ரெண்டாவதா நான் உங்களுக்கு காட்ட போறவங்க ரீல்ஸ் பண்ணி மனநல பாதிக்கப்பட்டவங்க. மூணாவதா நான் உங்களுக்கு காட்டுறது இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ரீல்ஸ் போட்டு லைக் சப்ஸ்கிரைப் வரலன்னு மனநல பாதிக்கப்பட்டவங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அவங்க ரீல் சட்டை மாடம் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, பக்கத்து வீட்டு ஆயா போட்டு கொடுத்தாங்க பாயா அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட பேரே இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கே. படம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆர்வத்தோடு போய் பார்த்தோம்னா நம்மளை நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிடுறாங்க. படத்தில் ஆயா பாயான்னு சொன்னாங்களே, அப்போது ஒரு சாயா கூட வக்கு இல்லை. படத்தில் ஹீரோயினுக்கு இருக்கு தொப்பை, ஹீரோ ஒரு சப்பை, மொத்தத்தில் படம் ஒரு குப்பை. நீ டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் வந்து நிற்ப,
அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அந்த படம். மொத்தமாக சொல்லணுன்னா பக்கத்து வீட்டு ஆயா தேட்டருக்கு வந்தால விரட்டி அடிக்குது பேயா. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த கமெண்டில் கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க. நன்றி, வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. தன்னோட பையன் செல்ஃபோன் பார்க்கறானே அதை தடுக்க முடியலையேன்னு சொல்லி மனநல பாதிக்கப்பட்டவங்க. டீச்சர் வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பார்க்குறான். டீச்சர் வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பார்க்குறான். ஹோம்ஒர்க்கே செய்ய மாட்டேங்கிறான். சாப்பிட்னா கூட ஃபோன் பார்த்து தான் சாப்பிட்றான். டீச்சர் வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பார்க்குறான். டீச்சர் வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பார்க்குறான். இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா இருக்கிற ஒரே வழி பூக்கள் உலகம் எங்கும். Clap your hands, all of you. Put your hands together. This is what a human is. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு. Clap your hands, everybody. This is the way, this is the great way the student became a human.
தமிழரினுடைய பாரம்பரிய பரிசுகள் வழங்கி விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய பண உதவி கொடுத்து உதவிய பிஎன்சி குழுமம் மற்றும் சவிதா நினைவு அறக்கட்டளை அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கும் திரு SS நடராஜன் அவர்களுக்கும் ஒவ்வொரு கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு தம்முடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து ஆதரவு நல்கும் கல்வியாளர் திரு தெய்வசிகாமணி அவர்களுக்கும் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கொடுத்து உதவும் திரு பழனிசாமி அண்ணா அவர்களுக்கும் மேலும் SMC தலைவர் SMC உறுப்பினர்கள் அனைவருக்கும் PTA தலைவர் PTA உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மேடை அமைத்து கொடுத்து உதவிய திரு சக்திவேல் அவர்களுக்கும் உணவு அனைவருக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய முன்னாள் மாணவர்கள் அனைவர்களுக்கும் மைக் மற்றும் ஸ்பீக்கர் சாமியானா பந்தல் இருக்கை வசதி போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து நல்கிய திரு பழனிசாமி அவர்களுக்கும் ஃபோட்டோ வீடியோ அமைத்து கொடுத்து மாணவர்களுக்கு திறமையாக உதவிய திரு தீபக் அவர்களுக்கும் மாணவர்களுக்கு நடனம் தொடர்பான பயிற்சிகளை வழங்கிய திரு சரவணன் அவர்களுக்கும் மேலும் விழாவில் திரளாக கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர் அனைவருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.